அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சு. அதை போட்டு ஒரு மூணையும் சேர்த்து ஒரு தொக்கு செய்யலான்னு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சோன்னு, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி எப்படி தொக்கு செய்கிறதுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வறுத்து அரைக்க கொஞ்சோண்டு வெந்தயம், அரை ஸ்பூனு கடுகு, 3 வரமிளகா வச்சுருக்கேன். ஏன்டா நம்ம இந்த வரமிளகா வறுத்து அந்த பொடியோடு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதோட மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கலான் இருக்கேன். இதை வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வறுக்கிறதுக்கு வானலை வச்சுட்டேன். எல்லாம் சேர்த்து வெந்தயம், கடுகு, வரமிளகாய் போட்டு வறுத்துக்கிறோம். கடுகு இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், ஒரு லெமன் அளவு, பெரிய லெமன் அளவாக புளி ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் அலசி இந்த மிக்சி சாரில் போட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றி அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். சட்டி காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். நம்ம வச்சு சாப்பிடலாம். வெளியே வச்சு சாப்பிட்டா ஒரு வாரம் சாப்பிடலாம். கூட இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் கூட தான் செல்லும் ஊற்றிருக்கேன். புளி தண்ணியை ஊற்றி நல்லா பாருங்க பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இந்த 3 கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையை அரைச்சிக்கிட்டேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு 3 சேர்ந்து அரைச்ச கலவையாக புளி தண்ணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பொறுமையாக சேர்க்கணும். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம். மிளகாத்தூள், காரத்துக்கு தக்கன கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து இதை கிண்டி கொடுத்து வத்த இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே உடம்புக்கு நல்லா பொருந்தும். நம்ம சட்னி, இட்லி தோசைக்கு சட்னி இதில் இந்த தொக்கை வச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சோத்துக்கு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். பாருங்க, இந்த பொடி வறுத்து அரைச்சோம்ல, அந்த பொடியை சேர்த்துக்கிறோம். இந்த பொடி தான் இந்த தொக்குக்கு சுவையை கொடுக்குறது. சுவை கொடுக்கறது